எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் மில்லட் லட்டு எப்படி பண்றது அப்படின்னு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க பார்க்கலாம். ராகி எடுத்திருக்கேங்க. நான் நல்லா அரைச்சிருக்கேன். அதை இந்த கப்ல மெஷர் பண்ணியிருக்கேன். அதாவது 3/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸ் பண்றதுக்காக. அப்புறம் சுகர் எவ்வளவு எடுக்கிறோமோ ராகி அதே 1:1 ரேஷியோ எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் 2 ஏலக்காயை போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன். அதை அப்பதான் நல்லா பவுடரா இருந்தது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது. அப்புறம் கேஷ்யூஸ் அது டேஸ்ட்டுக்காகங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வறுத்துக்கலாம். அதை வறுத்தோம்னா நல்லா இருக்கும். அது லேசா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அந்த சுகரையும் அந்த இதை பவுடரை அதுல போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இதுல கேஷ்யூஸும் போட்டுடலாம். இதுக்கு நம்ம கருப்பட்டி அந்த மாதிரி கூட நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு அந்த மாதிரி கூட போடலாம். நான் சுகர் போட்டிருக்கேன், ஒயிட் சுகர் தான். பால் போட்டு கூட பிசைவாங்க, பட் நான் பால் போடல. நெய் போட்டு அதை பால்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் நாள் வைக்கணும்னாலும் வைக்கலாம். பால் போட்டால் ரொம்ப நாள்லாம் வைக்க முடியாது, கெட்டு போயிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டோங்க. இதை உருண்டை பிடிக்க வேண்டியதான். இதை அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கலாம் யூஸ்வலாக ராகிலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. கால்சியம் நிறைய இருக்கிறதுனால போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.